தீபஜனமே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் இருந்து பரிசுத்த வாரம் தூங்குகிறதா இருக்கிறனால இந்த குருத்தோலை ஞாயிறுல கூட ஒரு சிறு தியானத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைக்கின்றேன். 2 காரியம் இந்த குருத்தோலை ஞாயிறை குறித்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். நாம் ஜெபிப்போம். என் ஆண்டவராகிய கர்த்தாவே, இந்த ஆண்டு பரிசுத்த வாரத்தை அர்த்தமுள்ளதாய் கொண்டாட என் ஆண்டவருடைய கிருபை எங்களோடு கூட இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே, ஆமென். குருத்தோலை ஞாயிறை குறித்து 2 காரியங்களை பகிர்ந்து கொள்கிறேன். ஒன்று, குருத்தோலை ஞாயிறு அன்று தான் இயேசு கிறிஸ்து எருசலேமை நோக்கி வருகின்றார். அந்த எருசலேமுக்கு முதல் பல நாட்கள் சென்றிருக்கிறார். ஆனால் இன்றைக்கு வரும் பொழுது மிகவும் திட்டவட்டமாக சகரியா 9வது அதிகாரம் 9வது வசனத்துல தீர்க்க தரிசனம் சொன்னது போல, இதோ உன்னுடைய ராஜா, இதோ உன்னை மீட்கிறவர் கழுதையின் மேல், கழுதையின் குட்டியின் மேல் வருகிறார் என்ற அந்த தீர்க்க தரிசனத்தை இயேசு கிறிஸ்து வெளிப்படையாக எடுத்து எருசலேமுக்கு வரும் பொழுது ரட்சிக்கின்றவர் மெய்சியா என்ற அந்த அடையாளத்தில் வருகின்றார். அவர் வரும் பொழுது இந்த ஒரு கழுதையின் குட்டி மேல் வருகின்றதை யூதர்கள் பார்த்த நேரத்துல அவர்கள் நிச்சயமாகவே இது சகரியா தீர்க்கதரிசி சொன்ன ஒரு காரியம், இயேசு கிறிஸ்து மிகவும் இயேசு அல்ல கிறிஸ்துவாக வருகிறார் என்று இலைகளையும் எல்லாத்தையும் எடுத்து ஹோசனா, கர்த்தரின் நாமத்தில் வருகின்றவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். 2 காரியங்கள் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைக்கின்றேன். நம்பர் 1, இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு வரும் பொழுது தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றினார். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை தீர்க்க தரிசனம் நிறைந்ததா இருப்பதை நாம் அறிந்து கொள்வோம். ரொம்ப பேர் சொல்றாங்க இயேசு என்பவர் வாழ்ந்தது இல்லை, சரித்திரம் இல்லை அப்படின்ட்டு. ஆயினும் மிகவும் சரித்திரம் நிறைந்தவராய் வருகின்றவராய் இருக்கிறார். அவர் கழுதையின் குட்டி மேல் வருகின்றது மிகவும் விசித்திரமான ஒரு காரியம். ஏனெனில் ஒரு ஜெயம் கொள்கிற ஒரு ராஜா வெள்ளை குதிரையில் கம்பீரமாய் வருவார். ஆனால் இயேசுவோ, ரட்சிக்க வந்த மீட்பர் மெய்சியா என்பவர் ஒரு கழுதையின் குட்டியின் மேல் வருகின்றதை பார்க்கும் பொழுது அவர் தாழ்மை உள்ளவராயும் சமாதானம் நிறைந்தவராயும் மெய்யாகவே தீர்க்க தரிசனம் நிறைவேறத்தக்க தாழ்மையின் குணத்தை ஒரு சர்வன்ட், ஒரு வேலைக்காரனை போல ஒரு மெய்சியாவாக வருகின்றதை நாம் பார்க்கின்றோம். அவர் ஆளுகை செய்ய அல்ல, தாழ்மையிலையும் சமாதானத்திலையும் ஊழியம் செய்ய வருகின்றவரை அந்த காட்சி எல்லாருக்கும் காட்டுகிறதா இருக்கின்றது. அதை நாம் உணர்வோம். இயேசு கிறிஸ்து ஜெயம் பெற்றவராய் வரல, எனக்காக மரிக்க, எனக்காக வாழ்க்கை கொடுக்க வந்தவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கழுதைகள் என்ன ஒரு விசேஷம் தெரியுமா? கழுதைகள் தன்னுடைய சொந்தக்காரர்களை தவிர வேறு யாரையும் அவர்கள் மேல் வைக்க மாட்டார்கள். கழுதைகள் கீழ்ப்படுவது கடினம். கழுதைகள் தங்களுடைய யாரை நம்புகிறார்களோ அவர்களோடு கூட மட்டும்தான் வேலை செய்வார். அதுவும் கழுதை குட்டி இன்னொரு கடினமான ஒரு காரியம். ஆனாலும் இயேசு கிறிஸ்து இந்த கழுதையின் குட்டி மேல் வரும் பொழுது இந்த குட்டி ஏதோ ஒரு அன்பு, ஏதோ ஒரு வெளிப்படுத்தல், ஏதோ ஒரு ஒழுங்கு இயேசுவை தாங்கி வந்தது. அது ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். ஆஸ்திரேலியன் டாங்கி அசோசியேஷன், ஆஸ்திரேலியாவில் சேர்ந்த கழுதையின் அசோசியேஷன் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கழுதை நம்ம அவனுடைய முடியை சவரம் செய்து பார்த்தோம் என்றால் அதற்கு பின் ஒரு கருப்பு நிற கிராஸ் இருக்குமாம். அதை பற்றி சொல்ல தேவையில்லை. ஏதோ ஒரு காரியத்துல திட்டவட்டமாகவே இயேசு ஜெயம் கொள்ளும் ராஜா இல்ல, ஊழியம் செய்ய வரும் ஒரு வேலைக்காரன் மெஸ்மேசியாவாக என்னை தேடி வந்ததை நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்வோம். 2வது, சர் ஆண்டர்சன் என்பவர் பிரிட்டிஷ் தேசத்தை சேர்ந்தவர். அவர் ஒரு கணக்கு போடுகிறார். என்ன கணக்குன்னா, இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு வந்த அந்த நாள், அந்த பெரிய ஒரு பஸ்கா பண்டிகை நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த பண்டிகையின் நாளையும் திரும்பி எடுக்கும் பொழுது அவர் எங்க தொடங்குறார் என்றால்
நெகேமியா மூலமாக இஸ்ரவேல் மக்கள், யூத மக்கள் 70 ஆண்டுகள் சிறையில், பாபிலோன் தேசத்தின் சிறை இருப்பை விட்டு அங்க வருறாங்க. அந்த நாளில் இருந்து இவர் நாளை குறித்து வைக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு வருகின்றது மிகவும் கூர்மையாய் அவர் எடுத்து வைக்கிறார். இது ஒரு சரித்திர ரீதியில் இன்னும் ஒரு இயேசு கிறிஸ்துவை பற்றிய ஒரு அதிசயமான காரியம். என்ன, திடுதப்புனோ இல்ல ஏதோ எழுந்த உடனே சரி இன்னைக்கு எருசலேமுக்கு போவோம் அப்படின்ற ஒரு காரியம் இயேசு வைக்கல. எழுதப்பட்டபடி இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில எல்லாம் எழுதப்பட்டபடி சரியான நேரத்தில், ஏற்ற நேரத்தில் நடக்கிற காரியம் என்பதை அறிந்து கொள்வோம். அது உனக்கும் எனக்கும் வர வேண்டிய பெரிதான ஆறுதல். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிந்தை அல்ல, எழுதப்பட்ட 1000 ஆண்டுகளுக்கு முந்தி எழுதப்பட்ட தீர்க்க தரிசனத்தின் கீழ்ப்படிதலோடு கூட இயேசு கிறிஸ்து வாழ்க்கை இருந்தது. தேவ ஜனமே, உனக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுக்கும் காரியம் ஏதோ தானோ என்று உன்னை ஆசீர்வதிக்கவில்லை. நிதானமாய், நிரந்தரமாய், மிகவும் தெளிவாய் உன்னையும் என்னையும் தேவனுடைய பிள்ளையாகும்படி நீயும் நானும் தேவனோடு கூட ஒரு நல்ல ஒரு உறவில் இருக்க வேண்டும் என்று அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற கழுதைக்குட்டியின் மேல் சவாரி செய்து இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு வருகிறார். என் ஆண்டவராகிய கர்த்தாவே, நீர் ஆச்சரியத்துக்குரியவர், எனக்கு சேவை செய்ய வந்தவர், என்னை இரட்சிக்க வந்தவர், எனக்காக பாடுபட வந்தவர், எனக்காக மரணத்தை சந்திக்க வந்தவர். உம்மை துதிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கை உமக்கு சொந்தம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆமென்.